என்ன என்ன ஸ்லோ மோஷன்ல வச்சுக்கிட்டு இருக்க? ஏண்டா உன் பாஸுக்கு நெத்தி பொட்டுல துப்பாக்கி வச்சிருக்காங்க? என்ன ஸ்லோ மோஷன்? ஏண்டா இங்க நிக்கிறானே உன் பாஸ், அவனெல்லாம் எத்தனை வாட்டி எப்படி எப்படிலாம் ஓட விட்டுருக்கன்னு தெரியுமாடா? அவனை கேட்டாலே தெரிஞ்சிருக்குமேடா. இப்ப அவன் பேச்ச கேட்டு எங்க மேல துப்பாக்கி வைக்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? எவ்வளவு தைரியம் இருக்கும்? தப்பான இடத்துல கை வச்சிட்டீங்கடா. எங்க அத்தை யாரு நினைச்சீங்க? ஜான்சி ராணி தெரியுமா? ஜான்சி ராணி அந்த பரம்பரையில இருந்து வந்தவங்கடா எங்க அத்தை. என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து எங்க முன்னாடி துப்பாக்கி நீட்டிருப்ப. அன்னைக்கே நான் உன்னை முடிச்சிருக்கணும்டா. தேவையில்லாம நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். என் புருஷனுக்கும் என் மகளுக்கும் நீ செஞ்ச துரோகத்துக்கு இப்ப என்கிட்ட மன்னிப்பே கிடையாது. நோ நோ, சாகறதுக்கு ரெடியா இருந்துக்கோ. ஃபன் பண்ணிக்கிட்டு எடா அந்த துப்பாக்கிய சுட்டுட்டுமா? சுட்டுட்டுமா? அம்மா டேய் வேணாடா, அம்மாவை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். அம்மா ஒன்னும் பண்ணிடாத ப்ளீஸ், ப்ளீஸ் விட்டுரு ப்ளீஸ். ஏத்த துப்பாக்கி எடுத்துட்டு வர்ற அளவுக்கு புத்திசாலித்தனம் இருந்த உங்களுக்கு அதுல குண்டு இருக்கான்னு பார்க்க தெரியலையா? ப்ரோ சாரி ப்ரோ, ஒரு நிமிஷம் இங்க வச்சுக்கோங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. அதான் உன் துப்பாக்கில இருந்து தோட்டாவை தூக்கிட்டேன். மிஸ்டர் மருது, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறப்பா, பழச எதுவும் மனசுல வச்சுக்காத. தயவு செய்து விட்டுறேன், அவங்களை எதுவும் பண்ணிடாத. நான் அப்பவே சொன்னேன், புத்திசாலித்தனமா ஏதாவது பண்றேன்னு சொல்லி ரேவதிக்கு முன்னாடி போய் சேர்ந்துடாதன்னு சொன்னேன். ஆனா நீ அடங்க மாட்ட போல இருக்கே. முதல்ல உன் பொண்ணு கிடைக்கட்டும், அவ கதையை முடிச்சுட்டு அப்புறம் உன் கதையை முடிக்கிறேன். டேய் எல்லாரையும் பாத்துக்கோங்க. ஓகே பாஸ். அந்த ரேவதி இங்க வரமாட்டா, நான் போய் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், பாத்துக்கோங்க. டேய் என்னடா பண்ற? அம்மா என்ன மிஸ்பிஹேவ் பண்ற அம்மா. டேய் என் பொண்ணு மேல கைய வச்ச உன் கைய ஒட்ட நறுக்கிடுவேன். வாங்க சார். அவனை பத்தி எதுனா தெரிஞ்சா சார்? சாரி சார், அந்த மருதுவை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அவனை பத்தி எந்த தகவலும் இது வரைக்கும் கிடைக்கல. நீங்க உங்க அத்தை வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லி அலர்ட் பண்ணிட்டீங்களா? வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லிட்டேன் சார். நீங்க விஷயத்த சொல்லிட்டீங்களா? இனி கவனமா இருப்பாங்க. இல்ல சார், எனக்கு ஏதோ தப்பா படுது சார். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். அவன் கண்டிப்பா அத்தை வீட்டுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். உங்க போலீஸ் ஃபோர்ஸ்ல கொஞ்சம் பேர் வீட்டுக்கு அனுப்ப முடியுமா சார்? நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இத்தனை வருஷமா போலீஸ் கண்ணில் மாட்டாத மருது உங்க வழியா பிடிப்பட்ட கோபம் அவனுக்கு இருக்கும். அந்த ஆத்திரத்தை தீர்த்துக்க கண்டிப்பா அவன் அங்க வர சான்ஸ் இருக்கு. நான் இப்பவே சாமுண்டீஸ்வரி மேடம் வீட்டுக்கு போலீஸ் அனுப்புறேன் சார். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரேவதி, ரேவதி, மரியாதையா என் முன்னாடி வந்துரு. நீ இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியுது. என் பொறுமைய சோதிக்காம நீயா வந்துரு. ரேவதி, வா வெளிய. அந்த ரேவதி எங்க போயிருப்பா?
மரியாதையா என் முன்னாடி வந்துரு. வெளியில வா. நீயா வந்தா உனக்கு நல்லது. ஆனா நான் கண்டுபிடிச்சேன், உன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். மேடம், இப்ப யாரும் தெரியலையே. மேடம், டேய், நீ மறுபடியும் வந்துட்டியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. கீழே போய் கிச்சன்ல இருக்கிற போன் எடுக்கலான்னு பார்த்தா இவன் கிட்ட மாட்டிப்பேன் போல இருக்கே. இப்ப எப்படி நான் அந்த போனை எடுக்கிறது? மேடம், இப்போவும் அந்த கார்த்திக் தான் வந்திருப்பான். நான் அப்போ சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்க. இந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேனே, நீங்க இங்கே இருங்கண்ணே. சரி, கவனமா பாத்துக்க. வெளியில இருக்கவங்க கிட்ட யாராச்சும் பேசினா யோசிக்காம போட்டு தள்ளுற. ஓகேண்ணா. ஏய், வா வாங்க. ஐயோ கார்த்திக், ஏய், சுற்றுவேன். கார்த்திக், ஏய் அம்மா, ஆனா அம்மா, ஏய், ஆ, என்ன விடு, வா ஒழுங்கா வா, இல்ல சுட்டுருவேன். வா, விடு, கட்டாம வா. விடு, வாங்குறல. அம்மா, வா. ஏய், என்ன விடு, என்ன விடு, விடு, என்ன விடு. ஏய், சீ, கையை விடு, என் கையை விடு. சத்தம் போடக்கூடாது. மேடம், இங்க பாரு, ஞாபகம் இருக்கட்டும். உன் பொண்ணு உயிரோட இருக்கணும்னா யாரும் உள்ள வரக்கூடாது. போய் பேசு. ஓ, அக்கா